இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டியே பாருங்க, வெறும் 8500 கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க. 2022 மாடலு, வெறும் 8500 கிலோமீட்டர் ஓடின வண்டி. 33 தான் வருது. வெறும் 33,000 கிலோமீட்டர் பக்கா கம்பெனி சர்வீஸ் வண்டிங்க இது. எம்எஸ்ஆர் எந்த ஊருங்க? லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, ஈரோடு நம்பர்லயே வந்திருக்குங்க. உங்களோட ப்ரொஃபைல் பக்காவா சூப்பரா இருந்துச்சுன்னா இந்த வண்டியின் பேர்லயே உங்களுக்கு 50,000 எக்ஸ்ட்ராவே நாங்கள் கையில கொடுத்து அனுப்புவோம். நாங்க சொல்ற ரேட்டு இது வரைக்கும் நீங்க யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. வெளில பாத்தீங்கன்னா ஒரு 5-5.5 குறையாம இந்த வண்டி கிடைக்காதுங்க. எஸ்கே கார்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்ற ரேட்டு வெறும் 4,68,000 தாங்க. இந்த வண்டி மந்த்லி கட்டினா எவ்வளவு வருங்க? இந்த வண்டிக்கு மாசம் கட்டினா ஒரு 7,500 இருந்து 8,000 வரைக்கும் வருங்க. ஒரு ஹேஷ்பேக் மாடல்லே பெரிய சைஸ் வண்டி வேணும், உனக்கு எனக்கு வந்து லெக் ஸ்பேஸ் நிறைய வேணும், லக்ஸரியா உட்கார மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரா ஜாஸுக்கு தாங்க வரணும். தமிழ்நாட்டில் நீங்க எந்த மூலையில இருந்து வேணாலும் வாங்க, இந்த வண்டி 0 டவுன் பேமெண்ட்ல நீங்க எடுத்துட்டு போகலாம். ரூபா எல்லாம் எடுத்துட்டு போகலாம். உங்க ப்ரொஃபைல் மட்டும் சூப்பரா இருந்தா போதும். இந்த வண்டியை 0 டவுன் பேமெண்ட்ல ஜம்முன்னு எடுத்துட்டு போகலாம். அதுக்கு பாருங்க மழை கூட சாட்சியா இருக்குது பாருங்க, நாங்க சொல்றது பொய்யா இருக்காது. இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நம்ம கரூர்ல எஸ்கே கார்ஸ் இருக்கோம். நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா இங்க ஒரு அப்டேட்டுக்காக வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருப்பூர் உலகர் கார்ஸ்ல வந்து நம்ம எஸ்கே கார்ஸ் ஒரு வீடியோ பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் உலகர் சேனல்ல வந்து நம்ம அப்டேட் கொடுக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா வந்து அதாவது டவுன் பேமெண்ட்ல இருந்து வண்டி பார்க்க போறாங்க. ₹1 கூட தேவையான ஒரு 7 லட்ச ரூபா வண்டி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கார்லாம் லட்டா வண்டி வச்சிருக்காங்க. நீங்க நல்ல கார், நல்ல கண்டிஷன் உள்ள கார் எடுக்கணும் பாத்தீங்கன்னா நீ நம்பி வந்து எஸ்கே கார்ஸ் வரலாங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம என்னென்ன கார் பார்க்க போறோம், எப்படி எல்லாம் ரேட்ல கொடுக்க போறோம், ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்துகிட்டே இருக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். சூப்பருங்களா? நம்ம கார்த்திக் ப்ரோ எங்க போயிருக்காருங்க? கார்த்திக் ப்ரோ கொஞ்சம் ஊருக்கு போயிருக்காரு, அதனால நான் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியிருக்குங்க? இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே 0 டவுன் பேமெண்ட்ல, அது இல்லாம காருக்கு மேல 50,000 காசு கொடுக்குற மாதிரி, செலவுக்கே கையில கொடுக்குறீங்களா? செலவுக்கே கையில காசு கொடுக்குறோம். அந்த மாதிரிலாம் நான் கார் வச்சிருக்கோம். ஆமாங்க. ஓகே. எந்த பட்ஜெட்ல இருந்து எந்த பட்ஜெட்ல இருந்து போகுதுங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3.5-4 பட்ஜெட்ல இருந்து ஒரு 6-7 ரூபா பட்ஜெட் வரைக்கும் நம்ம கார் 7 வரைக்கும் கார் பாருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா லக்ஸரி காருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சாதா காரா இருக்காது. நாங்க சொல்ற பட்ஜெட்டுக்கு அட்டகாசமான ஒரு காரணம். லக்ஸரி காரு சொல்றீங்க, அதோட பட்ஜெட் எப்படி இருக்கு மார்க்கெட் பிரைஸ்க்கெல்லாம்? மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நீங்க கேட்கிற ரேட்டுக்கும் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 20,000 50,000 வரைக்கும் வித்தியாசம் தாராளமா பாக்கலாம். கம்மியா இருக்கும். ஆமாங்க, கண்டிப்பா. ஓகே. ஆனமே செக் பண்ணிட்டு உள்ள வரலாம். தாராளமா நீங்க எல்லா கன்சல்டேஷன் தாராளமா செக் பண்ணிட்டு வரலாங்க. ஓகே. கார்த்திக் ப்ரோ சொல்ற எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு கார் எடுத்துனோம்னா அந்த மந்த் டியூ எப்படி எல்லாம் கட்டலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இந்த வீடியோல கண்டிப்பா பாக்கலாங்களா? தாராளமா பாக்கலாங்க. நீங்க இருக்கிற எந்த மாதிரி கார் பாக்குறீங்களோ, எந்த ரேட் நம்ம சொல்றோமோ அந்த ரேட்டுக்கு என்ன நீங்க மாசம் டியூ கட்டலாம், அதுக்கான டீடைல் எல்லாமே நம்ம சொல்லலாம் போறோம். ஓகே. எஸ்கே கார்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய கார் எடுத்து போயிட்டே இருக்காங்க. இவங்களோட ஃபேவரட் கலரே பாத்தீங்கன்னா ரெட் கலர் தான். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ரெட் கலர் தான் இவங்க சேல் ஆகிட்டு இருக்கும். ஒரு ராசியான கலரே அவங்க வச்சிருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு கார் எடுத்தீங்கன்னா அந்த காருக்கு நீங்க மந்த்லி எவ்வளவு டியூ கட்டலாம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் வந்து தெளிவா எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோல அதே மாதிரி சொல்ல போறாங்க. நம்ம வீடியோக்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எஸ்கே கார்ஸ்ல என்ன வண்டி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து எந்த வண்டி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வேகனாருங்க. வேகனாரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் தேடப்படுற வண்டி தான். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2020 மாடல் வண்டிங்க. லேட்டஸ்ட் வண்டி. எப்படி சொல்றதுன்னா நியூ ஃபேஸ் எடிஷன். பழைய ஓல்டு மாடல் இல்லாமல் நியூ ஃபேஸ் எடிஷன் VXI 2020 VXI ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்க. இது ஏர் பேக்கோட ஒரு வண்டிங்க. அது எத்தனை ஏர் பேக் வருது வண்டி? 2 ஏர் பேக் வந்துருங்க. இதுல 2 வருதுங்களா? 2 வருதுங்க. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு வண்டி? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 33,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு. வெறும் பக்கா கம்பெனி சர்வீஸ்ங்க. இந்த வண்டி 33 தான் வருது. வெறும் 33,000 கிலோமீட்டர் பக்கா கம்பெனி சர்வீஸ் வண்டிங்க. அது எந்த ஊருங்க? லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஈரோடு நம்பர்லயே வந்திருக்குங்க. வெறும் 2 ஓனர் கண்டிஷன் ஈரோடு நம்பருங்க. ஈரோடு நம்பரா? ஆமாங்க. சூப்பர் சூப்பருங்க. வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்கு? வண்டியோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மிஸ்ட் கண்டிஷன் இருக்குங்க. அருமையா இருக்குங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் கண்டிஷன். இன்டீரியர் எப்படி இருக்குதுங்க? இன்டீரியர் பக்காவா இருக்கு. வாங்க இன்டீரியர் வந்து பாருங்க. வண்டியோட இன்டீரியர் பாருங்க வாங்க. வண்டியோட இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட் கவர்ல இருந்து எல்லாமே பக்காவான கண்டிஷன்ல தாங்க இருக்கு. வண்டி 2 ஏர் பேக், கம்பெனி சிஸ்டம் வந்துடும், ABS வந்துடும், எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடட். எல்லாமே மேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ரேசர்ல இருந்து எல்லாமே பக்கா கிளீனா இருக்கிற வண்டிங்க. அது ஏசி ஒர்க்கில் எப்படி இருக்கு? சூப்பர். சில்னஸ்லாம் அவ்வளவு அட்டகாசமா இருக்குங்க. சில்னஸ்லாம் சூப்பர் சூப்பர். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2020 மாடலுங்க. 2 ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி VXI மாடல். நாங்க சொல்ற ரேட்டு இது வரைக்கும் நீங்க யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. வெளில பாத்தீங்கன்னா ஒரு 5-5.5 குறையாம இந்த வண்டி கிடைக்காதுங்க. எஸ்கே கார்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்ற ரேட்டு வெறும் 4,68,000 தாங்க. 468. வெறும் 4,68,000 தாங்க.
இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் சூப்பரா இருந்துச்சுன்னா 0 டவுன் பேமெண்ட்லயே நீங்க எடுத்துக்கலாங்க. ₹1 இல்லாம எடுத்துக்கலாம். ₹1 இல்லாம 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் சூப்பரா இருந்துச்சுன்னா 2020 மாடலுங்க. ஓகே. வந்து 0 டவுன் பேமெண்ட் மந்த்லி எவ்வளவு கட்டுற மாதிரி வருங்க? மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12,500 அந்த ரேஞ்ச் வருங்க. 12,000 12,500 அந்த ரேஞ்ச் வருங்க. ₹12 12,500 ஆமாங்க, அதுதாங்க வரும். இதே கொஞ்சம் முன்பணம் கொஞ்சம் அதே முன்பணம் கூடுதலா கட்டினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இஎம்ஐ கம்மியா வரும். ஒரு 3 வருஷம் இந்த மாதிரி போட்டுக்கலாங்களா? அந்த மாதிரி வருமா? 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் தாராளமா போட்டுக்கலாம். 3 வருஷத்துல 5 வருஷத்துக்கு 5 வருஷம் வரைக்கும் தாராளமா போட்டுக்கலாம். 5 வருஷம் போட்டுனா இன்னும் கொஞ்சம் இஎம்ஐ கம்மியா வரும், வட்டி கொஞ்சம் கூடுதலா வரும். வேற ஒண்ணும் இல்லைங்க. சூப்பர் சூப்பர். அடுத்து நம்ம எஸ்கே கார்ஸ்ல பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டு நஷ்டாங்க. டாப் மாடல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ஃபீச்சரோட வர வண்டிங்க. பட்டன் ஸ்டார்ட்டோட வர வண்டி. ஒரு லோ பட்ஜெட்ல பட்டன் ஸ்டார்ட் வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா இங்க வாங்க, நம்ம வண்டி எடுத்துக்கோங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2014 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டி சூப்பர் கண்டிஷன்ல இருக்குங்க. உங்களுக்கு இல்லாத ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு அலாயில் வந்துடும், ஓரம் மிரர் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே இல்லை உங்களுக்கு வந்துருங்க. ஷேரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வண்டியோட அவுட்ரு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு பெட்ரோல் வண்டிங்களா? பெட்ரோல் வண்டிங்க. எவ்வளவு மைலேஜ் போயிருக்குது? மைலேஜ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 to 18 தாராளமா தர ஒரு வண்டிங்க இது. இந்த எப்படி இருக்குதுங்க? இன்ஜின் அட்டகாசமா இருக்கு. இன்ஜின் நாய்ஸ் நீங்க ஆன் பண்ணீங்களா ஆஃப்ல இருக்கான்னு கூட தெரியாதுங்க. வண்டி ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இன்டீரியர் எப்படி இருக்கு? வண்டியோட இன்டீரியர் வந்து பாருங்க. வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட்ல இருந்து உங்களுக்கு அப்ரிசியர்ல இருந்து எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஷேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பட்டன் ஸ்டார்ட்ல வந்துடும். மேல அப்ரிசியர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளீனா இருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க, அவ்வளவு நல்லா நீட்டா தான் இருக்கு. உங்களுக்கு மேட்ல இருந்து எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ரியர் வெண்ட் ஏசி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்கே கார்ஸ் சொல்ல போற ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 3,68,000 மட்டும் தாங்க. 3,68,000க்கு பட்டன் ஸ்டார்ட்டோட உங்களுக்கு வண்டி சூப்பரான கண்டிஷன்ல அட்டகாசமா வண்டி. நீங்க எஸ்கே கார்ஸ் வாங்க, தாராளமா டிரைவ் பண்ணி பார்த்துட்டு வண்டி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பார்த்துட்டு அதை அட்டகாசமா எடுத்துட்டு போங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க பினான்ஸ்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000ல இருந்து 50,000 வரைக்கும் கட்டுற மாதிரி வருங்க. மீதி நீங்க தாராளமா லோன் போட்டுக்கலாங்க. 2014 மாடல் அப்படின்றதுனால ஒரு 40 ரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி வருங்க. பேலன்ஸ் நீங்க லோன் போட்டுக்கலாம். தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் அந்த லோன் போட்டுக்கலாங்க. இந்த வண்டி மந்த்லி கட்டினா எவ்வளவு வருங்க? இந்த வண்டிக்கு மாசம் கட்டினா ஒரு 7,500ல இருந்து 8,000 வரைக்கும் வருங்க. 7,500 8 வரைக்கும். இது ஒரு 5 வருஷம் 3 வருஷம் மாதிரி வருங்களா? இந்த வண்டி 5 வருஷம் வராதுங்க. 3 வருஷம் இல்லைன்னா 4 வருஷம் வரைக்கும் போட்டுக்கலாங்க. 3 வருஷம் 4 வருஷம் போட்டுக்கலாம். ஓகே. எஸ்கே கார்ஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ்ங்க. ஹோண்டா ஜாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேஷ்பேக் மாடல்லே பெரிய சைஸ் வண்டி வேணும், உங்களுக்கு எனக்கு வந்து லெக் ஸ்பேஸ் நிறைய வேணும், லக்ஸரியா உட்கார மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரா ஜாஸுக்கு தாங்க வரணும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2015 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா 23 வேலூர் வண்டிங்க. TN 23 வேலூர் வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 81,000 கிலோமீட்டர் தான் ஓடின வண்டி. எத்தனை ஓனர் சொன்னீங்க? வெறும் சிங்கிள் ஓனர் தாங்க. ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியும் பாத்தீங்கன்னா மின் கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டியில இல்லாத விஷயமே கிடையாது. உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டி கொடுத்துரும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், ஷேரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். ஏர் பேக்ல 2 ஏர் பேக் வந்துருங்க. இதுல 2 ஏர் பேக். ஆமா, 2 ஏர் பேக் வந்துடும். ஓகே. வண்டி இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க, கட் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்பேசல்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்குங்க. வண்டி கம்பெனி ஆடியோ சிஸ்டமோட வந்துடும் உங்களுக்கு. ஓகே. மைலேஜ் எவ்வளவு போயிருக்குது? மைலேஜ் பாத்தீங்கன்னா இந்த வண்டி 16 to 18 தர வண்டிங்க. இது ஜாஸை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஜம்முன்னு 16 கொடுத்துரும். 18 ஓட்டுறதுன்றது டிரைவரோட ஸ்கில்ல பொறுத்து இருக்குதுங்க. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? 2015 வண்டி, ஜாஸ் வண்டி, சிங்கிள் ஓனர், 23 ரிஜிஸ்ட்ரேஷன், வெறும் 4,68,000 மட்டும் தான் எஸ்கே கார்ஸ்ல சொல்றோம். உங்களோட ப்ரொஃபைல் சூப்பரா இருக்கு அப்படின்னா வெறும் 20,000 30,000 டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாங்க. மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு போயிட்டு இருக்கு? மார்க்கெட் பிரைஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5ல இருந்து 5.25 வரைக்கும் தாராளமா போயிட்டு இருக்குங்க. ஜாஸ் பொறுத்த வரைக்கும். ஆமாங்க. ஓகே. நீங்க நம்ம எஸ்கே கார்ஸ்ல தாங்க இந்த ரேட்டை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வேற எங்க வேணாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ரேட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காதுங்க. ஓகே. இதே இந்த வண்டிக்கு லோன் போனா எவ்வளவு போலாங்க? மந்த்லி எவ்வளவு கட்ட முடியும்? இந்த வண்டிக்கு லோன் போறதுன்னு பாத்தீங்கன்னா கூட அதான் வெறும் 20,000 உங்களுக்கு 30,000 டவுன் பேமெண்ட்ல கூட இந்த தாராளமா கொடுக்கலாங்க. ஓகே. உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல நீங்க எதுனாலும் பண்ணி கொடுக்கலாம். நம்ம பேங்க்ல தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வண்டிக்கு இஎம்ஐ பாத்தீங்கன்னா மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு 11,000 அந்த ரேஞ்ச் வருங்க. 11 அந்த ரேஞ்ச் வருங்க. எஸ்கே கார்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோங்க. எஸ்கே கார்ஸோட பிராண்டட் கலருங்க. ரெட் கலர்ல வண்டி கொடுத்துருக்கோம். ஃபோர்ட் ஃபிகோ 2016 மாடல் ஃபோர்ட் ஃபிகோ ட்ரெண்டுங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஓனர் கண்டிஷன் இருக்கு. திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல உங்களுக்கு வருது. இந்த வண்டி எல்லா ஆப்ஷனோட வருதுங்க. வண்டியோட டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கு. வண்டியோட பாடி லைன்ல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க. ஒரு ஸ்கிராட்ச் டென்ட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்க சொல்ல முடியாது. அவ்வளவு பாடி லைன் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு? இன்ஜின் சூப்பரா இருக்கு. இன்ஜின் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்ல இருக்கு, ஆஃப்ல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்குங்க. உங்களுக்கு எந்த கண்டிஷன்ல இருக்கு கூட தெரியாது.
வண்டி ஆன்ல இருக்காத மாதிரி தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இன்டீரியர்ல எப்படி இருக்குங்க? வண்டியோட இன்டீரியர் பாருங்க. வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட் கவர் போட்டிருக்காங்க, நூடல்ஸ் மேட் போட்டிருக்காங்க, கட் மேட் போட்டிருக்காங்க. அப்ரைசர்ல இருந்து எல்லாமே அவ்வளவு கிளீனா இருக்கு. 2 ஏர் பேக் வந்துரும் வண்டியில. ஆடியோ சிஸ்டம், ப்ளூடூத் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துறாங்க, கம்பெனி ஆடியோ சிஸ்டம். 4 பவர் விண்டோ எல்லாமே உங்களுக்கு வந்துரும். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டிக்கு எஸ்கே கார்ஸ் சொல்ல போற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 3,68,000 மட்டும்தாங்க. உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 60,000 வரைக்கும் நீங்க டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்குங்க. இது ஸ்டாப்டு மாடல் அப்படின்றதுனால தான் இந்த வண்டி 60,000 வருது. மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் சூப்பரா இருந்துச்சுன்னா நீங்க தமிழ்நாட்டுல இருந்து எந்த மூலையில வந்தாலும் நீங்க தாராளமா லோன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இந்த வண்டிக்கு மாசத்துக்கு இஎம்ஐ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 7,500 கட்டுற மாதிரி வருங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். எஸ்கே கார்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டால்டா அல்ட்ராஸ்ங்க, XZ டாப் மாடல், XZ பிளஸ் டாப் மாடல். ஆக்சுவலா இருக்கிறதுல தான் டாப் மாடல். இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டியே பாருங்க, வெறும் 8,500 கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க. 2022 மாடல், வெறும் 8,500 கிலோமீட்டர் ஓடின வண்டி. வண்டி சும்மா ஷோரூம்ல இருந்து எடுத்தீங்கன்னா எந்த கண்டிஷன்ல இருக்குமோ அந்த கண்டிஷன்ல இருக்குங்க. எத்தனை ஓனர் வராங்க? என்னங்கண்ணா, எத்தனை ஓனர் வராங்க? வெறும் சிங்கிள் ஓனர் தானுங்கண்ணா. சிங்கிள் ஓனர் தான். வெறும் சிங்கிள் ஓனர், 8,500 கிலோமீட்டர் ஓடின வண்டி. வண்டி சும்மா அவ்வளவு டாப் நாச்சா இருக்குது. வண்டியோட கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்களா? தாராளமா இருக்குன்னா கம்பெனி சர்வீஸ் யார் வேணா செக் பண்ணிட்டு வந்து தாராளமா வந்து பாருங்க. வண்டி கம்பெனி சர்வீஸ் கையிலே இருக்கு. ஓ, அப்படியே ஓட்டிட்டு அப்படியே விட்டாங்களா? அப்படியே ஓட்டிட்டு அப்படியே விட்ட வண்டி தான். நீங்க கம்பெனிக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. தாராளமா அல்ட்ராஸ் டாப் மாடல் எடுக்குன்னா நேரா எஸ்கே கார்ஸ்க்கு வந்துருங்க. ஜம்மு எடுத்துட்டு போயிடுங்க. வெறும் 8,500 கிலோமீட்டர் ஓடின வண்டி. கண்டிஷன்ல எப்படி இருக்குதுங்க? வண்டியோட கண்டிஷன் சும்மா அட்டகாசமா இருக்கு. 8,500 கிலோமீட்டருக்கு என்னங்க கண்டிஷன்? அதாவது ஷோரூம்ல இருந்து எடுக்கிற கண்டிஷன் தானுங்க. எத்தனை கிலோமீட்டர் எதாவது கிடைக்குது வண்டி? கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 to 18 தாராளமா கிடைக்குங்க. வண்டியோட இன்டீரியர் பாருங்க, அப்படியே ஷோரூம்ல எடுத்தீங்கன்னா எந்த கண்டிஷன்ல இருக்குமோ அந்த கண்டிஷன் அப்படியே இருக்குங்க. டீசல் வண்டிங்களா? பெட்ரோல் வண்டிங்க. பெட்ரோல் வண்டிங்கண்ணா. இந்த வண்டியில போய் இல்லாத ஒரு ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு க்ரூஸ் மோட்ல இருந்து டாப் மாடல், ஏபிஎஸ், அலாய் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதுல கம்பெனியோட ஹார்மோன் கம்பெனி சிஸ்டமே இதுல வந்துரும். இதுல இல்லாத ஆப்ஷனே கிடையாது. இந்த வண்டிக்கு நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில வேணாலும் பாருங்க, 7,5 லட்சத்துக்கு குறையாம இந்த வண்டி எங்கேயுமே கிடைக்காதுங்க. புது வண்டி இல்லங்க, செகண்ட்ஸ்ல சொல்றேன். ஆமா, இந்த வண்டி 7,5 லட்சத்துக்கு செகண்ட்ஸ்ல எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஆனா நம்ம எஸ்கே கார்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 6,98,000 மட்டும்தாங்க. வெறும் 6,98,000 மட்டும்தாங்க. இது சேலஞ்சாக நான் சொல்றேன் இந்த ரேட்டு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரொஃபைல் பக்காவா சூப்பரா இருந்துச்சுன்னா இந்த வண்டியின் பேர்லயே உங்களுக்கு 50,000 எக்ஸ்ட்ராவே நான் கையில கொடுத்து அனுப்புவோம். செலவுக்கு? ஆமா, கையில செலவுக்கு 50,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புவோம். உங்களோட ப்ரொஃபைல் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுனாங்க. தமிழ்நாட்டுல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் வாங்க, தாராளமா இந்த எஸ்கே கார்ஸ்க்கு வந்து இந்த வண்டி தாராளமா வண்டி எடுத்துட்டு போலாங்க. 50,000 எக்ஸ்ட்ராவே கொடுக்குறீங்க. மந்த்லி எவ்வளவு கட்ட முடியும் இந்த வண்டிக்கு? மாசம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா ஒரு 17,000 அந்த ரேஞ்ச் கட்டுற மாதிரி, 17,000 கட்டுற மாதிரி வருங்க. ஒரு ஐடி ஹோல்டர்ஸ் எடுக்கிறது தாராளமா இருக்கலாம். அவங்க இந்த மாதிரி தாராளமா இருக்கலாம். கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஐடி ஹோல்டர்ஸ் யார் வேணாலும் எடுக்கலாம். இல்ல 17,000 டியூ கட்ட முடிஞ்ச யார் வேணாலும் எடுக்கலாம். ஐடி ஹோல்டர் தான் எடுக்கணும் அவசியம் இல்லைங்க. கண்டிப்பா. எஸ்கே கார்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்ட் டஸ்டருங்க. ரெனால்ட் டஸ்டர் 2019 மாடல், நாமக்கல் வண்டிங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட இன்டீரியர் பாருங்க, அவுட்ரும் பாருங்க, பாடி லைன் அவ்வளவு சூப்பரா தெளிவா இருக்குங்க. வண்டியில குறைன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. 2019 மாடல். 5 சீட் வண்டிங்களா? ஆமாங்க, 5 சீட்டர் வண்டி தான். 5 சீட்டர்லயே அவ்வளவு ஸ்பேஸ் சூப்பரா இருக்கும். பின்னாடி டிக்கில பாத்தீங்கன்னா 2 பேர் பாய் போட்டு படுக்கிற அளவுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் இருக்குங்க. பாயே போட்டு படுக்கலாங்க, அவ்வளவு ஸ்பேஸ் இருக்குங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இந்த வண்டியோட பாடி லைன் அவ்வளவு தெளிவா இருக்கும். ஒரு ஸ்கிராட்ச், ஒரு டென்ட்டோ நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. TN88 எந்த ஒரு வண்டிங்க? TN88 நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் வண்டிங்க. நிறைய பேர் லோக்கல் வண்டி கேட்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி லோக்கல் வண்டி எடுத்துட்டு வந்திருக்கும். பெட்ரோல் வண்டி. இன்டீரியர் எப்படி இருக்குது? இன்டீரியர் பாருங்க, சூப்பரா இருக்கும். சீட்டை பாத்தீங்கன்னாலே அப்படியே பொத்தா தூக்கிட்டு போயிடுவீங்க நீங்க வண்டியை. புது சீட் மாதிரி இருக்குங்க. புது சீட்டை பாருங்க, எல்லாம் பக்காவா இருக்குங்க. 2 ஏர் பேக் வந்துரும், கம்பெனி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஏசி வந்துரும். உங்களுக்கு இல்லாத ஆப்ஷனே இல்லாத மாதிரி இருக்குங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்கே கார்ஸ்ல நாங்க சொல்ல போற ரேட்டு வெறும் 6,93,000 மட்டும் தானுங்கண்ணா. இந்த வெறும் அதாவது நீங்க தமிழ்நாட்டுல நீங்க எந்த மூலையில இருந்து வேணாலும் வாங்க, இந்த வண்டி 0 டவுன் பேமெண்ட்ல நீங்க எடுத்துட்டு போலாம். ஒரு ரூபா இல்லாம எடுத்துட்டு போலாம். உங்க ப்ரொஃபைல் மட்டும் சூப்பரா இருந்தா போதும். இந்த வண்டியை 0 டவுன் பேமெண்ட்ல ஜம்முன்னு எடுத்துட்டு போலாம். அதுக்கு பாருங்க, மழை கூட சாட்சியா இருக்குது பாருங்க, நாங்க சொல்றது பொய்யா இருக்காது. சூப்பருங்க. 6 லட்சம் ரூபாய் வண்டி வந்து நம்ம 6,93,000 இந்த வண்டி 0 டவுன் பேமெண்ட்ல நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம். உங்க ப்ரொஃபைல் சூப்பரா இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல இருந்து எங்க வேணாலும் வாங்க, எஸ்கே கார்ஸ் நம்பி வாங்க. சும்மா ஜம்முன்னு கப்பல் மாதிரி இருக்கிற டஸ்டர் வண்டியை அள்ளிட்டு போங்க.